ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்போம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை தாழ்த்தவும் உயர்த்தவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தரித்திரம் அடையும் செய்கிறார், ஐஸ்வர்யவனாகவும் செய்கிறார். நாம் இவற்றில் எதை நாம் பின்பற்ற வேண்டும்? அநேகர் ஐஸ்வர்யனாக ஆகணும் ஆசைப்படுவோம். அதே போன்று உயர்வாக இருக்கணும் ஆசைப்படுவோம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவருமாவார், நம்மளை ஐஸ்வர்யனாகவும் மாற்றுவார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசுடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ. மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். God bless you.